رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 صدق الله. அந்த சாதனைகளில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை என்னுடைய ஆராய்ச்சிகளை பற்றி பேசுவதற்கு ஒரு அவசரம் கிடைத்ததற்கு ரொம்ப நன்மையாக இருக்கிறேன். எல்லா புகழும் முஸ்லிம்களாகிய நாம் இந்த தியோதிகளுடைய விஷயத்தில் குர்ஆன் சுன்னத்தின் சொன்னபடி நடக்கவில்லை என்பதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சியம் கூறுகிறோம். ஏனென்றால் இந்த மாதத்தில் கூடி தியோதிகள் பல இடங்களில் பல மாதத்தில் இருக்கிறது. இப்போ நாங்கள் எந்த மாதத்தில் இருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ இந்த குர்ஆனின் வசனங்களில் இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹ் 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாபில் யௌம ഖலഖ ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் இன்றைக்கு மாதங்களையும் பன்னிரண்டு. மின்ஹா 4 4 மாசங்கள் ஹராமாக்கப்பட்டது. அதுதான் சரியான நேரான தேன். அப்ப இந்த மாதங்கள் என்ன என்பதற்கு ஆராய்ந்து பார்க்கும்போது இது பிறவின் அடிப்படையில் உள்ள சொந்த மாச கலண்டருடைய மாதங்கள் தான் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த மாதங்களில் திவசங்களுடைய எண்ணம் இருக்கிற என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சில மாதங்கள் 29 இருக்கும், சில மாதங்கள் 30 இருக்கும். 29 குறையாது, 30 கூடவும் செய்யாது. இந்த அளவிலே மாதங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த மாதங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களும் பூமியும் படைத்த நாளு, அதாவது மனிதர்கள் பூமியில் வசிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் முன்னாலே இந்த சிஸ்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இது கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறையை தந்திருக்கிறார், சந்திரனை தந்திருக்கிறார். அதை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த தியரிகளை கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய மாதம் துல்கய்து மாதம். இது அஷ்ஹுருல் ஹுருமில் பெற்றது, ஹராமாக்கப்பட்ட ஒரு மாதம். இந்த மாதத்தில் ஒரு தியதி அந்த மாதத்துக்கு நடக்கக்கூடாது, 2 மாதத்துக்கு நடக்கக்கூடாது. அந்த மாதிரியான அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஹராமாக்கப்பட்ட மாதம். அது மாற்றுவது குஃப்ரின் வேதம் என்று குர்ஆனில் சொல்லியிருக்கு. அப்போது இந்த துல்கய்து மாதம் எப்ப தொடங்கினது என்பது அதிகமான ஆள்களுக்கும் தெரியாது. ஏனென்றால் நமக்கு இடையில் உள்ள கலண்டர்கள் எல்லாம் தவறாகவே இருக்கு. இந்த விஷயம் ரொம்ப காலம் ஆராய்ந்ததுக்கு அப்புறம் இப்போ 15 வருஷமா மக்களிடம் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம இடையில உள்ள அந்த ஹிஜ்ரா கலண்டர் தவறாகவே தான் மக்கள் வெளியிட்டு இருக்கிறது. ஒரு மாபெரும் குற்றமாகும். நமக்கு தெரியாத ஒரு விஷயம் பிரசரிப்பது அது ஒரு மாபெரும் குற்றமாகும். அதாவது குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கு. சில விஷயம் தெரியாம நம்ம வெளியிடுகிறது அது பொய் சொல்லக்கூடிய அளவில் வருகிறது. இந்த பொய் மக்களிடையிலே பரப்புறதுனால என்ன ஆகிறதுன்னு சொன்னால் பெருமாள் 2-3 தேசம் கண்டு போயிருக்கு. நம்ம இதுக்கு சாட்சியம் கொடுக்கிறோம். நம்ம காலத்தில் எல்லா பெருமாளும் 3 நாள் வந்துருக்கு. போனா பெருமாள் கூடி 3 நாள் இருந்துச்சு. இதற்கெல்லாம் தெரியும். வெள்ளி,
சனி ஞாயிறு 3 நாள் பெருநாள். ஈவில் பித்தருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாள் தான் அனுபவிச்சிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தான் அதுக்கு நமக்கு அனுபவிச்சிருக்கு. அதாவது ஷவ்வால் 1 தான் அதுக்குள்ள டேட். நமக்குள்ள கேள்வி என்னன்னு சொன்னா, ஷவ்வால் 1 ஒரு கலண்டரில் 3 நாள் வருமா? அதாவது செவ்வால் 1 வெள்ளி, செவ்வால் 1 சனி, செவ்வால் 1 ஞாயிறு, எப்படி வரக்கூடியது சரியா? இது பார்த்தா இந்த பேசுறவர்கள் 3 கடவுள் சொல்ற போல தான் இருக்கு. அப்ப அவ்வளவு மோசமான ஒரு இது நம்ம இப்ப லேசான முறையில் அப்படி போட்டோம் சொல்லி விட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக எல்லா இடத்திலும் நம்ம குற்றம் பிடிக்கப்படுவோம். அதுக்கு நன்றி இருக்கத்தான் செய்யும். அதனால இந்த விஷயத்துல நம்ம எல்லாரும் நல்லா இது படிக்கிறதுக்கும் படித்து தெரிந்து கொள்வதற்கும் பெயராக இருக்க வேண்டும். அவரை தெரியும் போது நம்ம சுட்டி காட்ட வேண்டும். இப்போ பாருங்க, நான் இந்த விஷயம் படிச்சுட்டே வர்றதுனால நான் எப்பவுமே பார்த்துட்டே வர்றேன். இப்போ இந்த வருஷத்தின் ஷாபான் 30 நாட்கள் அடங்குவது. நாங்கள் எண்ணி பார்த்தோம். அதாவது ஷாபான் 1 முதல் 29 வரை பிறைகளை பார்த்தோம் கண்ணால். அப்போ இந்த மாதத்தில் 30 காணாத ஒரு நாள் இருக்கும். பிற லோகத்தில் எங்கேயும் பெறாத ஒரு நாள் ஒவ்வொரு மாதமும் இருக்கும். இது கடைசி நாள். அதே போல ரமலான்லையும் 30 இருந்துச்சு. இப்போ ஷாபான் ரமலான் 30 மாசத்தில் உண்டு. நாங்கள் கண்ணால எண்ணினோம் 29 பிறை அதுலேயும் பார்த்தோம். இந்த ஷவ்வால் ஷவ்வால் எப்போ தொடங்கினது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஷவ்வால் தொடங்கினது வெள்ளிக்கிழமை. வெள்ளியோடு ஷவ்வால் முடித்து அதில் 28 பிறைகளுக்காக எண்ணம் இருந்தது. அப்போ சனிக்கிழமை ஜுல்கய்தா ஆரம்பமாகினது. அப்போ ஜுல்கய்தாவிலே எத்தனை நாள் இருக்கிறது நம்ம கண்ணுள்ளவருக்கு சொல்ல முடியும். கண்ணு தெரியாதவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் மூளையும் கண்ணும் உள்ள ஆளுகளுக்கு பிறகு பார்த்தால் இந்த மாதத்துல எத்தனை நாட்கள் இருக்கேன்னு லேசாக மாதம் முடிவதற்கு முன்னாலே சொல்ல முடியும். அது ரொம்ப லேசான முறை. அது படிச்சுக்கிச்சுன்னா எல்லா மக்களுக்கும் தேதிகள் சரியா பிறகு பார்த்தா தெரியும். நீங்க எல்லாரும் நேற்று பிறகு பார்த்துருக்கீங்களா? யாராவது நேற்று சாயங்காலம் பிறகு பார்த்தீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்க? பார்த்தா பாதியில் கூட இருக்கு. நேற்று 8, சனி முதல் சனி 8, இன்னைக்கு ஞாயிறு 9. அப்போ இது அடையிற டைம் ஒவ்வொரு நாளும் ஒரு 50 நிமிஷம் 40 நிமிஷம் இடையில லேட் ஆகிட்டா போயிட்டு இருக்கும். இப்படி ஒரு நாள் என்ன ஆகிறது, பிறகு சூரியனும் ஒரே டைமில் அந்த சூரியன் மறையும் பிறகு உதயமாகும். 2 சைடில் 2 இருக்கு, ஒரு வேலையே இருக்கு. அது எப்போ வருதுன்னு சொன்னால் 15 வரும். 15 மாசத்தினுடைய பகுதி வருகிறது. பகுதியில தான் இந்த பௌர்ணமி வரும். அந்த பௌர்ணமி எப்படி வருகிறதுன்னு பார்த்தா இந்த மாசம் 30, 29 கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு பௌர்ணமி வரும் சனிக்கிழமை தான் வரும். சனிக்கிழமை மாசம் தொடங்கினது. சனி 8, சனி 15, இனி அடுத்த சனி 22 வரும். இனி அடுத்த சனி 29 வரும். அப்ப 29 பிறகு இருக்குமா இல்லையான்னு நம்ம இப்போ முடிவு பண்ணலாம். அதனுடைய வளர்ச்சி பார்த்தா நமக்கு தெரியும். இந்த மாசம் 30, இந்த மாசம் 29 ரொம்ப லேசா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாசம் பார்த்து பழகி வச்சுன்னா எந்த மனிதனுக்கும் இது சொல்ல முடியும். இதுக்கு காலேஜ் கல்வியில் தேவையில்லை. ஆனால் முஸ்லிம் மக்கள் இப்போ உலகத்திலேயே இது பெரிய ஒரு மாபெரும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. சவுதி அரேபியாவிலே வெளியிடக்கூடிய பத்திரங்கள் பேப்பர்கள் அதில் இந்த மாதம் துவக்கத்தில் அந்த அரபு நியூஸ் இருக்கு. அது இன்டர்நெட்ல பார்க்க முடியும். அது சனிக்கிழமையே இந்த ஜுல்கய்தா மாதம் ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் 3 நாளுக்கு அப்புறம் என்ன பார்க்கிறோம், டேட் 3 2 ரிப்பீட் ஆகும். இன்னைக்கு 3 நாளைக்கு 20 செய்யாது சொல்லுங்களேன். இங்கே யாராவது சொல்லி சரியா ஒரு டேட் ரிப்பீட் ஆகுமா? அப்போ நம்ம அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதுதான் இதுலேயும் பெரிய வரும்போது வாக்கிலும் நினைக்கிற கூட்டத்தில் நம்ம போயிடும். இவ்வளவு கவனத்தில் இருக்கிறோம் டேட் விஷயத்தில். நம்ம யாரும் நமக்கு தெரியல. கொஞ்சம் கைர உண்மத்தின் மற்றவங்களுக்கு வழி செல்லக்கூடிய அந்த கடமையை
எல்லாம் ஒப்படைக்கப்பட்ட சமூகம் தான் நான். அதனால நம்ம இந்த அளவுக்கு என்ன ஆயிடும். இது எடுத்து சொல்றதுக்கு யாரும் இல்லாததான் நான் கவலைப்படுகிறேன். இப்போ 2 டெலிகிராம் கொடுத்தாச்சு சவுதி மன்னர், இந்த மாதிரி இருக்கு, என்ன இது பண்ணுதுன்னு சொல்லி. போன தடவை ஒரு ரம்லான்ல அப்படி வந்து நம்ம கொஞ்சம் லேசா இருந்துட்டோம். கேரளாவில் பேப்பர்கள் எல்லாம் தவறா போய் நியூஸை வெளியிட்டாங்க. சவுதியில ஷாபான் சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு போய் நியூஸ் மாத்தியமா போட்டாங்க. அது அவங்க எல்லாம் ஏமாத்திட்டோம், நம்ம இருந்துட்டோம். கடைசியில சவுதியில ஒரு நாள் ரமலான் விட்டாச்சு. புதன்கிழமை துவங்க வேண்டிய ரமலான் வியாழக்கிழமை துவங்கினோம். அங்க என்ன இருக்குன்னா, அங்க உம்முல் குரா கலண்டர் இருக்கு. உம்முல் குரா கலண்டர் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. 1429 வரையில இருக்கு. ஒரு 100 வருஷத்துக்கு கலண்டர் நம்ம போயிருக்க அந்த இது. அது 1420 குழப்பமா வந்துருச்சு. ஏன் குழப்பம்னு சொன்னா, நம்ம முஸ்லீம் சயின்டிஸ்ட் இருக்காங்க, இவங்க எல்லாரும் அதிகமான ஆளுகள் அமெரிக்காவில் அங்கே இங்கே உள்ள ஆளுகள் எல்லாம் நார்த் இந்தியாவில் சார்ந்தவங்க. ஒருத்தர் கூட இங்கே சவுத் இந்தியாவில் உள்ளவர் இல்லை, எல்லாம் நார்த் இந்திய ஆளுகள் தான். அவங்க தான் பெரிய அளவில் இருக்கிறாங்க. இதுல அகமதியாக்கள் பெரிய பெரிய ஆளுகள் அஸ்ட்ரோனமர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கருத்து என்னன்னு சொன்னா, இந்த ஆளுகளுடைய கருத்து நார்த் இந்தியாவில் பிறகு கண்ணால் தென்பட்டதுக்கு அப்புறம் தான் மாதம் துவங்கினால தவறான கருத்துல இருக்கிறாங்க. அதனால அவங்க கணக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பிறகு கண்ணுக்கு தெரிஞ்ச அப்புறம் தான் ஒன்று வரணும். இந்த கணக்குல தான் கணக்கு போட்டிருக்கு. அப்படி வரும்போது ஒரு நாள் அல்லது 2 நாள் பெஞ்சு தான் மாசம் போடணும். அந்த கலண்டரை தான், இந்த கலண்டரை தான் நம்ம இப்போ பிரசரிச்சுட்டே இருக்கிறோம். நீங்க சிவகாசியில கலண்டர் பிரிண்ட் பண்றாங்க, அதை எடுத்து பாருங்க. பார்த்தா 2 நாள் ஒரு நாள் பிரிண்ட் தான் இருக்கு. அதுல 2 முறை அவங்க அடாப்ட் பண்றாங்க. அவங்க ஆர்டிபிஷியல் லூனார் கலண்டர், ஹீப்ரூ கலண்டர். அதுல 30, 29, 30, 29 மாறி மாறி வரும். அப்புறம் ஏதாவது வருஷங்கள் சென்றால் ஒரு நாள் இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி லீப் இயர் போட்டு அட்ஜஸ்ட் பண்றது. இது தடையப்பட்ட வருஷம் சொல்லாலும் லீப் இயர் தெரிஞ்சாங்க, அது கொஞ்சம் ஆகும், அது கூடாது. அப்போ நல்ல கலண்டர் நேச்சுரல் கலண்டர் தான். பிறை என்ன தேதியை காமிக்கவோ அந்த தேதி தான் நமக்கு. இந்த பிறையின் தேதிகளை ரொம்ப லேசா செக் பண்ணலாம். கொஞ்சம் அறிவுள்ளவங்க இன்ஜினியர்ஸ் எல்லாம் செக் பண்ண முடியும். தியோடலைட் செக் பண்ணலாம். அதாவது 4 நாளுக்கு அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் பிறையும் சூரியனும் வானத்தில் தெரியும் காலையில். அது பார்த்து அதனுடைய ஆங்கிள் அளந்துருச்சுன்னா, ஆங்குலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நம்ம அளந்துடலாம், கரெக்டாக அளந்துடலாம். அது எத்தனை டிகிரி இருக்குன்னு பார்த்தா நமக்கு மாதத்தில் எத்தனை நாள் இருக்கு, எந்த டேட்னு பண்ணலாம். அதாவது ஒரு மாதம் 29ஆக இருந்தால் பிறவின் வளர்ச்சி வேகமாக இருக்கும். அதனுடைய டிராவல், அதாவது ஒரு நாளில் போகக்கூடிய டிஸ்டன்ஸ் 12க்கும் 14க்கும் இடையில இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல 12 இருக்கும், செகண்ட் பார்ட்ல கொஞ்சம் கூடும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் கூடும், செகண்ட் பார்ட்ல கொஞ்சம் கூடும். இந்த மாதிரி மாறிட்டே இருக்கு. அப்போ 2-3 நாள்ல அளவெடுத்தவையான கண்டிப்பா நமக்கு இந்த மாசத்துல 29 இருக்குன்னு சொல்லலாம். நம்ம இந்த மாசத்துல 3 நாள் அளவெடுத்து வைக்கிறேன். இந்த மாசத்துல இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பகுதியில 10 டிகிரி 10.4 டிகிரி அந்த அளவுல தான் போயிட்டு இருக்கு. அப்போ என்ன தெரியுது, இந்த மாசத்துல 30 இருக்கும் கண்டிப்பா தெரியுது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 30 ஆக்கின ஒரு மாசத்தை நம்ம 29 ஆக்கக்கூடாது. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 29 ஆக்கின ஒரு மாசத்தை நம்ம 30 ஆக்கியது மாபெரும் தவறு. இதை நினைச்சுக்கிட்டேன்னு சொன்னா, அந்த அடியில் வருது இல்லையா, கையில் உண்மை அழைக்கும் பக்கமிலே சலாசின்னு சொல்லு. அதாவது 2 அர்த்தத்தில் எதிர் சொல்லார்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதாவது ஃபைன் உங்களுக்கு ஃபைன் உண்மை அழைக்கும் ஷஹது, உங்களுக்கு மாதம் சந்தேகமாக விட்டால் நீங்கள் 30 பூர்த்தியாக்கள். அது நமக்கு பார்க்க முடியாம மாதம் பூராவும் நம்ம பிறையை பார்க்காமலே போயிடலாம். அப்படி வரும்போது நமக்கு மெஷர் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, முடிவு பண்ண முடியாது. 30, 29 தெரியாம போயிடலாம். அப்போ என்ன செய்யணும், 30 பூர்த்தி பண்ண சொல்லி. வேறு என்னன்னு சொன்னா, 29 பிள்ளைய பிறை இல்லாம இருக்கும்போது 30 பண்ணுங்க, பூர்த்தி பண்ணுங்க. அதாவது ஒரு மாசம் 30 இருந்தால் 29 பிறை இருக்காது, அது 30 தான் வரும். அப்ப அந்த டைம்ல 30 பூர்த்தி பண்ணா இனி பிறை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா
அடுத்த மாதம் தொடங்கும். இப்போ பாருங்க, ஷாபான்ல 30 விதிச்சு பிறகு பார்க்காம தான் ரமலான் தொடங்கிச்சு. இந்த அங்கே உள்ள அஸ்ட்ரோனமர்ஸ் எல்லாம் முஸ்லீம்ஸ் பெரிய பெரிய அஸ்ட்ரோனமர்ஸ் ரிப்போர்ட் நிறைய வந்துருச்சு. ரமலான் வந்து சனிக்கிழமை தான், செவ்வாய் வந்து சனிக்கிழமை, ரமலான் வந்து வியாழக்கிழமை தான் தொடங்கல வந்து அவங்க வெளியிட்டாங்க. அப்போ நாங்கள் மறந்து தெரிஞ்ச சரி இல்லைன்னு கடைசியில் சவுதி தப்பா போயிடுச்சு. 2-3 கண்ட்ரியில வந்து சரியாகவே நோன்பு புதன்கிழமையே எடுத்தாங்க. புதன்கிழமை தான் ஃபர்ஸ்ட், புதன்கிழமை சாயங்காலம் பேரு தெரிஞ்சது, நிறைய இடங்கள்ல தெரிஞ்சிருக்கு. அந்த புதன்கிழமை வந்து மாதம் 1 நம்ம எப்ப பார்க்கிறோம், சாயங்காலம் பார்க்கக்கூடிய பிற வந்து அன்னைக்குள்ள பெரு, அது அடுத்த நாளுக்குள்ள இல்லைன்னு இப்னு அப்பாஸ் என்ற ஹதீஸ்ல கிளியராகவே தெரியும். ரொம்ப தெளிவாகவே சொல்லி இருக்கிறாங்க. அந்த சஹாபிகளுக்கு இடையிலே சந்தேகம் உண்டாயிடுச்சு. இது முன்னார் ரம்பான் போன்ற சந்தேகம், அதுல ஒன்றும் இல்லைன்னு தெரியும். நம்ம இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க, நீங்க எந்த நாள்ல அது பார்த்தீங்க? இந்த நாள்ல அங்க பார்த்தோம் சொல்ல போது அது இந்த நாள்ல இதுக்கு நம்பர் சொல்லாம அவர் என்ன சொல்லுவாரு, அது நீங்க பார்த்த நாள் கொள்ள பெறும். அதே மக்கள் தப்பா புரிஞ்சிட்டாங்க, தவறா புரிஞ்சிட்டாங்க. அந்த நாளையுமே மாசத்தை கணக்கு பண்ணிக்கோன்னு சொன்னபடி முடிச்சுட்டாங்க. அது எப்படி சரியாக பார்க்கும்போது எல்லா மாதம் தெரியுமா? இந்த மாசத்துல வந்து இந்த ஜுல்கைதாவில் வந்து நமக்கு பிறகு தெரிஞ்சது 3வது நாளே வள்ளியூர்ல நாங்கள் பார்த்தோம். அதுக்கு 1 நாள் தெரியவே இல்லை. சில டைம்ல வந்து 1 வாரம் வரைக்கும் தெரியாம போகல. அப்ப அந்த தெரியாம பிறகு மாதத்துல சொல்லி இருக்கிறாங்க இல்லை. அது அந்த நாளைக்குள்ள கூட இந்த நாளை பார்த்தோம், அந்த நாளுக்குள்ள பிறகு நமக்கு கணக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரியான கணக்குகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் டைம் இது பண்ணி இது படிக்கணும். படிச்சாதான் இந்த குழப்பத்தை நம்ம மக்களிடத்திலே மீட்க முடியும். எல்லாரும் இருந்தால் இந்த குழப்பம் இப்படியே போகும். கடைசியில் வந்து பெரிய ஒரு இதாக வரும். ஏன்னு சொன்னா முன்காலத்துல வந்து நம்ம ஊர்கள் எல்லாம் தூர இருந்துச்சு. நம்ம போயிட்டு வந்துட்டோம். அதாவது மദ്രാஸுக்கும் கேரளாவுக்கும் ஒரு பந்தம் கிடையாது, வேற இருந்துச்சு. அங்க நடக்கிறது இங்க தெரியாது. அப்படி இருக்கும்போது அது பிரச்சனை அவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சபடி வந்து செய்துட்டு போனாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப இந்த நிகழ்ச்சியை கூடி அமெரிக்காவில் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு விஞ்ஞானத்தில் நம்ம அந்த டெக்னாலஜியிலே அவ்வளோ அறிவு எல்லாம் சுமாரத்தில் அவங்க தந்துருக்கு. இது இதை பற்றி எல்லா சுமாரத்தால நாளைக்கு கேட்காம இருக்குமா? என்ன சொல்றது, இந்தியப்பா இருந்த அந்த காலத்துல வந்து அப்படி நடந்துச்சு, அதனால இதுக்கும் அப்படி இருக்கலாம். இப்போ பக்கத்தில் ஒரு தேவந்தில் ஒரு தத்துவம் நான் கேட்பேன். அதாவது இஸ்லாமிக சரியத்து பரிபூர்ணமாக இருக்கு. இஸ்லாமிக சரியத்தில் சென்னையில ஒரு பைத்தியம், கேரளாவில் ஒரு காலிக்கட்டில் ஒரு பைத்தியம் ஆக முடியுமா? ஆமா, அப்படி வரலாம். இந்தியப்பாஸ் காலத்துல இருந்து மதீனாவில ஒரு பைத்தியம், ஷாமில ஒரு பைத்தியம் இருந்திருக்கு. இது தெளிவு இருக்கா? ஒரு தெளிவும் கிடையாது. பிறகு கொண்டு வந்து ஒரு ரிப்போர்ட் தான் இருக்காது, தெளிவிக்கப்படலை. இந்தியப்பாஸ் எல்லாரும் அதை தள்ளதான் செய்தது. இது நம்ப முடியாதுன்னு சொல்லி தள்ளிட்டாங்க. அதே வந்து இந்தியப்பாஸ் இல்லாம இதை தக்லீஃப் பண்றாங்க. என்ன இந்தியப்பாஸ் இல்லாம அப்படி செய்திருக்கு, அதனால நம்மளும் அப்படி செய்வோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டேட்னு சொல்லி வச்சுட்டாங்க. இது ஒரு மாபெரும் தவறு இல்லையா? ஒவ்வொரு ஊருக்கு ஒரு டேட் இருக்க முடியுமா? நாளை நீங்க பாருங்க, நாளை குறிப்பேதான் டேட். அதாவது ஒரு கலண்டர்ல ஒரு நாளுக்கு ஒரு டேட் தான், ஒரு 2 டேட் ரிப்பீட் பண்ண முடியாது. நீங்க ஒரு கலண்டர் எடுத்து பாருங்க, ரிப்பீட் ஆகவே முடியாது. அது பேசுது. அப்போ இப்படி வரும்போது சவ்வாறு 1 ரிப்பீட் ஆகாது. அப்ப இங்க ஒரு டேட் அங்க ஒரு டேட் என்ன, இது ரொம்ப பெரிய மாபெரும் குற்றம். அப்போ ஒன்னும் விளங்காதன்னு சொன்னா உலகம் கோலமா இருக்கு. அதனால எங்க இந்த 2 டேட் வரதான் செய்யும் சொல்லி அது எல்லா இடத்துக்கும் கொண்டு போறாங்க. அது இப்போ பாருங்க, நம்ம வந்து கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு போவோம், திருவாண்டத்துல போறோம். போகும்போது அங்கே 2 ஊர் தான் இருக்கு. அங்கதான் அந்த இடையில தான் பைக் மாறுது. இது வந்து பெருமாள் மாறுது. அங்க பெருமாள் மாற முடியுமா? இங்க கேரளா பள்ளிவாசல்ல பெருமாள் ஆகும்போது தமிழ்நாடு இந்த பாரசாலை தாண்டினா கலிக்காவில உள்ள பள்ளிவாசல்ல நோம்பு, இந்த கேரளா பள்ளிவாசல்ல பெருமாள் நீங்க அனுமதிக்குமா? சிந்திச்சு பாருங்க. ஆனா இன்னும் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி இருக்கு, பட்டணம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஜுமா அனுமதிக்கப்படாது. இன்னைக்கும் ஜுமா, நாளைக்கும் ஜுமா. இது வரக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் இது மாற்றமே தவிர வேற எங்கேயோ மாற்றின ஒரு இடத்துல குழப்பம் ஏற்படும், மாற்ற முடியாது. அதுதான் இன்டர்நேஷனல் டேட்
குறையும். இப்போ அது அவர்கள் காமிச்சாங்க. அந்த லைன்ல தான் இது மாறுமே தவிர, பெருநாள் நோம்பு மாறுமே தவிர வேற எங்கேயும் இது மாற்ற முடியாது. டேட்டு மாறக்கூடிய இடம் அதுதான், அங்கதான் டேட்டு மாறணும், வேற எங்கேயும் மாற்ற முடியாது. இன்னும் வேற ஒரு இதுன்னு சொன்னா, இப்போ வந்து இந்த கணக்கில் வந்து இது சயின்ஸ்ல வந்து இதில் சினோடிக் லுனார் மந்த் சொல்லப்படும். அதாவது பிறையின் அடிப்படையில் உள்ள மாதம். பிறைகள் மாறுது எதனால? சூரியன் ஒளி சந்திரன் பெற்று அந்த ஆங்கிள் மாறும்போதுதான் இது பெருசாகவும் சிறுசாகவும் வருது. அதாவது அந்த ஆப்போசிட் சைடு போயிருந்தா பௌர்ணமி, கிட்ட வந்து இது ஆங்கிள் குறையும் போது 0 வரும்போது நியூமன் வருது. இந்த நியூமன் தான் அதுக்கு பேஸ். சயின்ஸ்ல வந்து ஒரு சினோடிக் லூனார் மந்த் ஒரு நியூமன் முதல் அடுத்த நியூமன் வரைதான். இவங்க என்ன சொல்றாங்க, நியூமனும் ஹிலாலும் வேறு சொல்லி ரொம்ப குழப்பம் பண்றாங்க. ஹிலாலும் நியூமனும் ஒன்றும் ரெண்டு கிடையாது. அது இது புரியாததுனால நமக்கு சந்தேகம் வருது. ஹிலால் எடுத்தாலும் சரி, நியூமன் எடுத்தாலும் சரி, ரெண்டு ஒண்ணுமே தான். நம்ம ஹிலால் வந்து கண்ணாலே பார்க்க முடியாது, அது நியூமன் தான் கணிக்க முடியுமே தவிர ஹிலாலும் கணிக்க முடியாது. பார்வைக்கு எப்படி வரும், எப்ப பார்க்க முடியும், அது யாராலும் சொல்ல முடியாது. அந்த கணக்கிற்கு சூரிய சந்திரன் அஸ்தமன வித்தியாசம். நம்ம சொல்றோம் இல்லையா, 10 நிமிஷம் பிறகு அடையும், 20 நிமிஷம் பிறகு அடையும். இதெல்லாம் அந்த கணக்கு தவிர அதை ப்ரூவ் பண்ண முடியாது. சொன்னா அந்த நாள்ல வந்து பெரிய பார்க்க முடியாது, சூரியனை பார்க்கலாம், பெரிய பார்க்க முடியாது. பார்க்காம எப்படி நம்ம கணக்கு போடும்? எது போட முடியாது. அது ஒரு கணக்கு தான், அது உறுதியான இது கிடையாது. அதனால நீங்க வந்து அஸ்ட்ரானமிக்கல் அல்மனட் பார்த்தா கூட இந்த 3 நாள்ல கணக்கு வந்து பிளாங்கா தான் போட்டிருக்கு, அது போடுறது இல்லை. நீங்க செக் பண்ண முடியாது, செக் பண்ண முடியாதான் உறுதியான சயின்ஸ். அதனால அது நியூமன் சொன்னா எக்ஸாக்டா சொல்லலாம், அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நியூமன் சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் பூமி ஒரு குரூப்ல வரக்கூடிய கணக்கு. இது வந்து நம்ம 29.53059 சொல்றோம். இது வந்து அவரேஜ். அதை வச்சு நம்ம ஒவ்வொரு நியூமனும் கணிக்க முடியாது. அதுக்கு அல்கோரிதம் வேற இருக்கு. அந்த அல்கோரிதம் இருந்தால் தான் அதை கால்குலேட் பண்ண முடியும். இந்த குழப்பவாதிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த மணிக்கான லீடர் வந்து நியூமனை யூஸ் பண்றாங்க, நியூமன் வந்து ஜூதர் யூஸ் பண்ணிருக்கு, அதே தான் ரசல் செல்வாலும் தடுப்பாங்க சொல்லி அந்த வாதத்தை கொண்டு மக்களே குழப்பம் பண்றாங்க. நியூமன் வச்சு இந்த கணிக்கிற முறை அடுத்த காலத்துல வந்துச்சு, இந்த காலத்துல தெரியாது. அந்த ஜூதர்களுக்கு அது அந்த 29.53059 ரொம்ப காலம் முன்னாலே தெரியும். ஆனா அதை வச்சு ஒவ்வொரு மாதத்தும் நியமனம் கணிக்க முடியாது. உதாரணம் சொன்னா, நம்ம வந்து காபாவை தயார் செய்வோம். தயார் செய்யும்போது ஒரு 100 வட்டம் நம்ம சுற்றிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சுத்த தொடங்கும் போது டைம் நோட் பண்றோம். 100 வட்டம் சுற்றிட்டு நம்ம டைம் இது பண்றோம், டைம் 100 தடவை. அதுல அவரேஜ் எடுக்கிறோம். எடுக்கும்போது ஒரு தவாப்புக்கு இத்தனை டைம் கிடைக்கும். ஆனா நம்ம சுற்று வந்து எப்போதும் அப்படி இருக்காது. எத்தனை டைம்ல வந்து கிட்ட வரும், அப்போ டைம் குறையும், சில டைம்ல தூரம் வரும், டைம் கூடும். அதே மாதிரி இந்த பெரிய வந்து சில டைம்ல தூரத்துக்கு கிட்ட வருது, சில டைம்ல தூரம் வருது. அதனால வந்து இந்த அவரேஜ் வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் பொருந்தாது. அதனாலதான் அவங்க நிறைய கணக்குகள் செய்து பார்த்து அதுக்கு ஒரு அல்கோரிதம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை வச்சுதான் நம்ம கணிக்கிறோம். நம்ம வந்து சும்மா இது போகல, ஒரு சயின்டிபிக் டேட்டா இருக்கு, அதை வச்சுதான் நம்ம கவுண்டரை போடுவோம். கவுண்டரை தப்பு இருந்தா காமிங்க, தப்பு இருக்கவே முடியாது. சொன்னா இது 100% ப்ரூவ். நாட்டிக்கல் அல்மனக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் தான் அவங்க வெளியிடுறாங்க. டேட்டா நமக்கு அவைலபிள். அப்படி இருந்தாலும் இந்த கணக்குக்குள்ளேயே எல்லாம் வந்து ஒரு வருஷத்துல ஒரு தடவை அவங்க வெளியிடுறாங்க. ரொம்ப கவனமா பார்த்து இது பண்ணி தான் செய்யறாங்க. ஆனா டேட்ல வந்து அந்த அளவுக்கு வித்தியாசம் வராது. அந்த ரொம்ப மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் வரும், தவிர பெரிய வித்தியாசம் வராது. அதனால டேட்ல டிஃபரன்ஸ் வராது. அது இந்த டேட் நமக்கு இப்போ வந்து டேட்டா இன்டர்நெட்ல அவைலபிள். எத்தனை வருஷத்துக்குள்ள கலண்டரும் நம்மளால இப்போ ப்ரிப்பேர் பண்ண முடியும். முன்காலத்துல நம்ம எல்லாம் அது ஸ்டடி பண்ணும்போது டேட்டா நமக்கு கிடைக்காது. அது டிசம்பர் லாஸ்ட்ல தான் அது வரும். அந்த டைம்ல வந்து கலண்டரை இது பண்ணி பிரிண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப இன்டர்நெட்ல எந்த வருஷத்துக்குள்ள டேட்டா வந்து பெற்றாலும் கிடைக்கும். கவர்மெண்ட் டேட்டா கிடைச்சா கலண்டரை ஈஸியாக போடலாம். இது போட்டு வச்சா நம்ம இது ஃபேஸ்மாய் பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் இருக்காது, சரியாகவே போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பேச நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த குரானில் சொன்ன அந்த ஒரிஜினல் கதியின் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, லாஸ்ட்
பட் ஒன் டே, அதாவது ஒரு நாளைக்கு முன்னாலே அந்த கண்ணுக்கு பிரேக்கு தெரியக்கூடிய பிறகு நமக்கு தெரியும். காலையில் பதிரில் பார்க்கும்போது தேங்கி தேங்கி வந்து கடைசியில் லாஸ்ட்டு நமக்கு தெரியும். இன்னும் நாளைக்கு பார்க்க முடியாத உறுதியாக சொல்லலாம். அது வந்து மாதம் 30 இருந்தால் 29, 30 தெரியாது. 29 இருந்தால் 28 தெரியும். அப்போ இந்த மாதம் நீங்கள் சரியாக பார்த்துட்டு வந்தோமே. ஆனால் இப்போ வந்து பௌர்ணமி வருது, பௌர்ணமியில் பார்த்தா பௌர்ணமி நாளில் வந்து சூரியன் அடையும் போது பிறகு வந்து கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் உதிச்சிருக்கு. அப்போ தெரியலாம் இது வந்து 30 மாதம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது பிற சூரியன் அடையும் போது பிற வந்து அடையாது. அப்போ அது 16 தெரிஞ்சுக்கலாம். அப்போ அது வந்து டிஸ்டன்ஸ் எத்தனை ஹைட் இருக்குன்னு பார்த்தா நமக்கு இந்த மாதத்தில் வந்து 30 இருக்குமா 29 தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அடுத்த இதில் வந்து சனிக்கிழமை தான் மாதம் ஆரம்பமாகினது. அதனால சனி 8, சனி 15, சனி 22. இந்த 22 சனி காலையில் நீங்கள் பார்க்கும்போது வந்து மேலே இருக்கு, பாதியில் கூட இருக்கு. நீங்கள் பாருங்க, பாதியில் கூட இருக்கு. 29 இருந்தால், இந்த 29 மாசமாக இருந்தால் இந்த 22 வேறு பாதி ஆகிருக்கு. இப்போ வந்து 22 காலையில் பாதியில் கூட இருக்கு. அது வந்து வேணும் இருந்தால் இப்போ இந்த கம்ப்யூட்டர்ல பார்க்கலாம். நம்ம உள்ள ப்ரோக்ராம் இருக்கு, எப்படி வளருது. அந்த சயின்ஸ் எல்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சு. இப்போ வாட்சே உண்டாக்கி இருக்க பிறகு வாட்ச், அந்த வாட்ச்லேயே இந்த ஃபேஸஸ் சரியாகவே தெரியும். அப்போ அது பார்த்தா நமக்கு இந்த மாதம் 29 முடியுமா 30 முடியுமான்னு தெரிஞ்சு. ஸோ கடைசியில் பார்த்தா 29 காலையில் இப்போ வேறு பேரை பார்க்க முடியும். அதாவது இந்த மாதத்துல வந்து நமக்கு வந்து 29 பிறைகளை கண்ணால் பார்க்க முடியும். அப்போ என்ன தெரியும், இந்த மாதம் 30 தெரியும். இந்த சவுதி கணக்கு பிரகாரம் என்ன ஆகும், ஜில்கைது 30 போய் அந்த பிறையை தேடுவாங்க, பிறை தெரியாது. அப்போ என்ன ஆகும், ஒரு நாள் தள்ளி வைக்கும் போது அரபாவோட நாள் அடிப்படும். இந்த 29 ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 30, திங்கட்கிழமை ஜில்ஹஜ் ஆரம்பமாகிறது. ஜில்ஹஜ் திங்கட்கிழமை ஆரம்பமாகிவிட்டால் ஜில்ஹஜ் 8 வந்து அது வந்து தருவி, அது வந்து திங்கட்கிழமையாக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் 9 வந்து செவ்வாய்க்கிழமை அரபாக இருக்கும். புதன்கிழமை வந்து யோகல் நகராக இருக்கும். இது ரொம்ப லேசாக இருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் பழகிட்டுனா இந்த கை வச்சு நம்ம இதை அளந்துக்கலாம். 5 விரலுக்கு 5வது 29 தான் மாசத்தினுடைய இது. அது இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடியதுன்னா அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியது இல்லை. மாசத்திலேயே இந்த மாசத்தில் 29 இருக்குமா 30 இருக்குமா நம்ம முடிவு பண்ணலாம். அதில் லேசா முறையில் ஒரு கணக்கு. இந்த இது வந்து நமக்கு பெரியாக்கிறதுனால முடிய போச்சு. சொன்ன டைம் வந்து எப்போதும் தேவை இருக்கிறதுனால இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்தது. இமாம்களுடைய காலத்திலேயே இந்த உணவு கிழக்கு அது இந்த இதெல்லாம் அவங்க எழுதியிருந்தாங்க. நாட்டு கிழக்கு செய்தாங்க. அப்புறம் வீல் கிழக்கை வந்து அவங்க எழுதியிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஆண்கள் ஆராய்ச்சியை விட்டுட்டாங்க. அப்போ அந்த யூரோப்பியன்ஸ் வந்து எதை தொடர்ந்துருக்கு, அவங்க தான் வாட்ச் உண்டாக்கிருக்கு. அதனாலதான் இது வந்து இந்த குளோக்வைஸ் ஆன்டி குளோக்வைஸ் எல்லாம் வந்திருக்கு. அவங்க இதுல தான் அவங்க போட்டிருக்காது, இந்த அடிப்படையில் போடல. அப்போ வாட்சியர்கள் முன்னே உண்டாக்கும்போது நம்ம முன்னோர்கள் தான். ஆனால் இந்த இது வெயிட்டோட விஷயம் வந்து ஏன் தெரியாம போச்சுன்னு சொன்னா, இது வந்து ரமலான் அது மட்டும் தெரிய வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தா இது வந்து குறிப்பிட்ட சில ஆளுகள் ஒதுங்கிடுச்சு. இந்த உண்மை வந்து பரவாயில்ல. ஆனா நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது கேரளாவில் நிறைய இடங்கள்ல நம்ம சின்ன வயசுல வந்து இது எப்படி சரி பண்றதுன்னு எல்லாம் அறிமுகம் இருந்துருக்கு. அதாவது 7வது நாள்ல பிறையை பார்ப்பாங்க. 7வது நாள்ல பிறையை பார்க்கும்போது சூரியன் அஸ்தமிக்கும் பிற வந்து உச்சியில் இருக்கு. இது 7 சரியா இல்லையான 7வது நாள்ல பார்த்து முடிவு பண்ணலாம். அந்த இது வந்து கண்ணூர்ல அரக்கல் கொட்டாரத்திலே இருந்துச்சு. அதே போல லட்சதீபில் சில தீபங்கள்லயும் இது எப்படி பார்க்கலாம் அறிவுகள் இருந்திருக்கு. ஆனா இப்ப வந்து எல்லாமே போச்சு. அரபு நாட்டில் இருக்க இல்லையான்னு தெரியல. இப்போ அரபு நாட்டில் உள் நாடுகளில் வந்து மக்கள் இப்படித்தான் பார்க்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அதாவது அந்த ஆராபிகள் வந்து
சாயங்காலம் போய் பிறகு பார்க்கறது இல்லை. ஏன் சொன்னால் சாயங்காலம் அங்கே எப்பவுமே காற்று அது இது பொடி இருக்கிறதுனால சாயங்காலம் பிற தெரியறது சமாச்சாரமே இல்லை, தெரியாது. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, காலையிலேயே தான் பார்க்குறாங்க. அந்த பேய்ப்பறவை பார்த்து வந்தா தான் நமக்கு ஒன்று பிடிக்க முடியும். அதாவது நமக்கு கடைசி பிற தெரியும், நாளைக்கு பிற தெரியாதுன்னு உறுதியா தெரிஞ்ச உடனே அது தெரியாத நாள் அடுத்த நாள் ஓடும். ரொம்ப லேசாம கண்டுபிடிச்சிடலாம், அது தவறாகவே போகாது. அப்புறம் அந்த மாதம் தொடரும்போது செக் பண்ணி வச்சுன்னா அது சரியா இல்லையான்னு தெரியும். அதனாலதான் சவுதி அரேபியா ஹஜ்ஜியை முடிவு பண்ணும்போது பல இடங்களில் செய்தியை இது பண்ணி தான் அவங்க இது பண்ணுவாங்க. சில டைம்ல மாற்றுறது பார்க்கிறோம். அவங்களுக்கும் இந்த சரியான கணக்குகள் உறுதியாக இல்லை. இந்தியாவில் உள்ள சயின்டிஸ்டுகள், பல அமெரிக்காவில் உள்ள சயின்டிஸ்டுகள், பல ஆளுகள் இந்த சவுதி மன்னருக்கு நிறைய ரிப்போர்ட்டுகள் அனுப்பி இந்த நியூமன் பேஸ் பண்ணி கலண்டர் உண்டாக்கக்கூடியது ஜூதர்களுடைய சொல்லி அந்த தவறான செய்தியை பரப்பி அவங்களுக்கும் சந்தேகமாகி விட்டு தான் இந்த கலண்டர் நியமத்தை மாற்றினது. இப்போ கலண்டர் நியமம் எப்படி வச்சிருக்கேன்னு சொன்னா, சவுதி மக்கா லோங்கிச்சூர்ல சூரியன் அடையிறதுக்கு முன்னால் பிற இடையுமானால் அடுத்த நாள் வந்து ஆகாத வந்து கருத்துல தான் அடுத்த கலண்டர் நியமம் இருக்கு. இது சம்பந்தமா போன வருஷம் அந்த சவுதியில போய் அங்கே உள்ள அத்தாரிட்டிஸை பார்த்து பேசணும். போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சிவில் கலண்டர், இது வந்து ரிலிஜியஸ் கலண்டர் கிடையாது, அதனால இது வந்து ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இது இப்படியாக இருந்த சிவில் கலண்டராக இருந்தா அது சயின்டிபிக்காக உண்டாக்கலாம் இல்லையான்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, டாக்டர் சாலிஹால் லத்தல் அவர் பேர், அவருக்கு இங்கிலீஷ் நல்ல பேர், இங்கிலீஷ் தான் பேசுவேன். அவர் சொல்றாரு, நம்ம சயின்டிபிக்காக தான் செய்யறோம், அதுக்கு என்ன சயின்ஸ் பண்றீங்க? அதாவது மக்காவில் சூரியன் அடைவதற்கு முன்னால் பிற இடையமானால் அடுத்த நாள் ஒன்றாகாது. அப்புறம் நான் கேட்டேன், மக்காவில் பிற இடம் கேட்டால் அந்த நாள் முடிந்து விட்டதா? இந்த கேள்விக்கு அவருக்கு பதில் சொல்ல முடியல. அந்த கன்சர்ன் ஆள் இருக்கு, அவர்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி அவரை கூப்பிட்டாங்க. அவர் திரும்ப அவர் அந்த இடத்துல இல்லை, அவர் மதினாவுக்கு போயிருக்கு, 3 நாள் ஆகும் சொன்னது. என்னுடைய டைம் முடிஞ்சு வச்சு அதனாலே அவங்க பார்க்க முடியாது. அவன் சொல்லிப்பா இன்ஷால்லா இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணணும். அது இப்படியே தவறான கலண்டர் அங்கே சவுதியில் இருந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனையா வரும். இப்போ வந்து அவங்க என்ன செய்திருக்கான்னு சொன்னா, 1450 வரையிலே சவுதி கவர்மெண்ட் இந்த தவறான பெல்ஸ் வச்சு கலண்டர் பிரிண்ட் பண்ணிருக்கிறாங்க. இப்போ இது அமல்படுத்தினா இனி பெரிய பிரச்சனை வரும். இப்போ கேரளாவில் அந்த பிரச்சனை தான் இருக்கு. கேரளாவிலே ஒரு 30 வருஷமா அவங்க கலண்டர் வெளியிட்டே இருக்கு. என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சூரிய அஸ்தமனம், சந்திர அஸ்தமனம், இதுவும் ராபிதா செய்த வேலை தான். ராபிதாவில் இருந்து எல்லா நாடுகளுக்கும் அறிவிச்சாங்க, சூரிய அஸ்தமனம், சந்திர அஸ்தமனம் இது பெய்ஸா வச்சு நீங்க கலண்டர் இது பண்ணிடுன்னு சொல்லி. அப்போ எல்லா மக்களும் என்ன செய்வாங்க, அதை பற்றி ஒன்றும் சிந்திக்கலை, அப்படியே கலண்டர் போட்டாங்க. போட்டாங்கன்னா ஒரு சூரியாஸ்தமனம், சந்திராஸ்தமனம் எல்லா ஊர்லயும் ஒரு போல இல்லை. ஒரு இடத்துல சூரியன் எல்லா இடத்துலையும் ஒரு போல இடையும் வரும், உங்களுக்கு தெரியும். இப்போ இந்தியாவில் நமக்கு 6 மணிக்கு சூரியன் அடையுமானால் சவுதி அரேபியாவில் அவங்க டைம் படி 6 மணிக்கு தான் அடையும். ஆனால் பெரிய இடத்துல இல்லை. நம்ம 2.5 மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனாலே இங்கே சூரியன் கூடு அடையக்கூடிய பிற அங்கே 2.5 மணிக்கு அப்புறம் தான் அடையும். இந்த வித்தியாசம் வரும். இந்த வித்தியாசம் அது சிந்திச்சு பார்க்காம அது சரியா இருக்கும்னு நினைச்சு கலண்டர் போட்டாலும் அதை அமல்படுத்தினாவே இப்போ பிரச்சனையா இருக்கு. கேரளாவில் என்ன செய்திருக்கோன்னு சொன்னா, அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க, இந்த நாளில் வந்து சாபான் 29 அன்னைக்கு வந்து பிற 10 நிமிஷம் சூரியன் நடந்ததுக்கு அப்புறம் வானத்தில் நிற்கும், தெரிஞ்சால் பார்க்கிறவங்க வந்து நமக்கு தெரிவிக்கின்றோம் சொல்லி வெளியிடுறாங்க. அப்போ மக்கள் என்ன செய்திருக்கு, தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிருக்கு. அந்த ரிப்போர்ட்டு இவங்க வந்து எப்போவுமே அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. 20 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 2 நிமிஷம் பிறகு பார்த்துருக்கிறாங்க. இது பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. எவ்வளோ தெரியும், அவரை எப்போ தெரியும்? யாருக்காவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் முறை எப்போ தெரியும்? யாருக்காவது சொல்ல முடியுமா? இல்ல, ஃபர்ஸ்ட் டேல தெரியும். அது கிட்ட
நிறைய இருக்கு. இப்னு கசீர்ல தஃசீர்ல சொல்லி வாசியுடைய அந்த இதுல எழுதியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டேல தெரியும், முந்தின நாள் தெரியாது. அதாவது 29லயோ 30லயோ தெரியாது. ஃபர்ஸ்ட் டேல தான் தெரியுது. அது ஃபர்ஸ்ட் டேக்குள்ள பெறும். ஆனா நல்லா நினைக்கிறோம், அது அதுக்கு அடுத்த நாள் தான் வரணும். அதுதான் தவறா போகுது. நம்ம நம்ம கொஞ்சம் படிச்சு பார்த்தோம்னா அது தெரிஞ்சிடும். அதாவது 30 முடியக்கூடிய மாசங்கள் ஒரு வருஷத்திலே 6 மேலும் இருக்கும். 29 முடியக்கூடிய மாசங்கள் 5 மாதம் தான் இருக்கு. அப்ப அதிக மாசங்களும் 30 தான் முடியுது. அது இது நம்ம கொஞ்சம் படிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாம் வழங்கிடு, யாருக்கும் வழங்க முடியாது. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவுள்ள மக்கள் இருக்கும் இல்லையா, அது ஒரு 10-15 பேர் ஒவ்வொரு ஊர்ல படிக்கிறதுக்கு தயாராகிவிட்டால் இந்த ப்ராப்ளம் நம்ம உண்மையிலும் நிற்க முடியும். அதனால என்னுடைய வார்த்தைகளை நான் சொல்கிறேன். டைம் இல்லை, இன்ஷால்லா ஏதாவது கேள்வி இருந்தால் அப்புறம் கேள்வி சொல்லுவோம். இஸ்லாம் சகோதரர்களே, அடுத்து விஞ்ஞான கணிப்பை ஏற்றுக்கொள்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற்றை புறக்கணிப்பதா என்ற தலைப்பில் சகோதரர் கோவை மசூத் அவர்கள் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் ஒரு சிறந்த நோக்கத்தின் அடிப்படையில் பிறையோர் ஆய்வு என்ற ஒரு தலைப்பின் கீழே காலையில் இருந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அர்-ரஹ்மான் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு ஆரம்பமாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறையோர் ஆய்வு என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி இப்படி ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால், எந்த விஷயத்தில் இன்றைக்கு சமுதாயம் குழப்பத்தில் இருக்கிறதோ, எந்த விஷயத்திலே கடுமையாக சர்ச்சையில் இந்த சமூகம் ஈடுபட்டிருக்கிறதோ, அந்த விஷயத்திற்கு தீர்வை தேடி ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். விஞ்ஞான கணக்கீட்டை ஏற்றுக்கொள்வது நபி வழியை புறக்கணிப்பதாக அமையுமா என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது நீண்ட நெடிய ஒரு தலைப்பு. பல விஷயங்களை இந்த தலைப்பின் கீழ் சொல்ல வேண்டியிருந்தாலும் கொடுக்கப்பட்ட நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் முக்கியமான விஷயங்களை மாத்திரம் சுருக்கி உங்களுக்கு மத்தியிலே நான் எடுத்துச் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில பல விஷயங்களில மார்க்க
மார்க்கத்திற்கு முரண்பட்டு நடந்து கொண்டிருந்தாலும் இந்த பிறை விஷயத்திலே ஓரளவுக்கு அறிந்தவர்கள் கூட குழம்பி இருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்யக்கூடியவர்கள், குர்ஆனையும் ஹதீஸையுமே வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டவர்கள் கூட இந்த விஷயத்திலே குழப்பத்தில் இருக்கிறார்களா அல்லது அறிந்து கொண்டே மக்களை குழப்புகிறார்களா? அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். ஆக மொத்தத்திலே குழப்பத்தில் இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த மார்க்கத்தில் தீர்வு இல்லையா? இந்த மார்க்கம் என்ன குழப்பமான நிலையில் இன்று இருந்து கொண்டிருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா லைலுஹா கனஹாரிஹா, வெள்ளை வெளியேர் என்ற மார்க்கத்தை நான் உங்களை விட்டுச் செல்கிறேன், அதனுடைய இரவு கூட உங்களுக்கு பகலை போன்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தெளிவான மார்க்கத்தில் நம்மை விட்டு சென்றிருக்கிறார்கள். தெளிவான மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் விட்டு போயிருக்கிற பொழுது இந்த பெருநாளை தீர்மானிக்கிற விஷயத்தை இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு மத்திய பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. அடிப்படையிலே அவர்கள் தவறு செய்கிறார்கள். இந்த குழப்பத்திற்கெல்லாம் ஒட்டுமொத்தமான காரணம் என்ன? மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறியாமையை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாரார், அல்லது ஆய்வு செய்து மக்கள் மத்தியிலே விஷயங்களை சொல்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த ஆய்வினை முழுமையாக செய்யாத விளைவு. அப்ப இரண்டு சாராருமே அந்த விஷயத்தில் தவறளிக்கிறார்கள். பொதுமக்களை பொறுத்தவரையில அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த பிறை என்பது என்றைக்கு இந்த பிறையை பற்றி அவர்கள் பேசுவார்கள் என்று சொன்னால், ஷாபானுடைய மாதம் முடிந்து ரமலான் ஆரம்பிக்கிற அந்த நேரத்திலே அதை பற்றி பேசுவார்கள். ரமலானுடைய மாதத்தை பூர்த்தி செய்து ஷவ்வாலுடைய முதல் நாளை தீர்மானிக்கும் பொழுது அதை பற்றி பேசுவார்கள். அதற்கு பிறகு அடுத்த ஷாபான் வரையில இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டுமே, இதை பற்றி தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டுமே எந்த ஒரு சிந்தனையும் மக்கள் மத்தியிலே இல்லை. அப்பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இது நோன்பை வைப்பதற்கும் பெருநாளை கொண்டாடுவதற்கு மட்டுமே வானத்தில் அல்லாஹ் போடக்கூடிய ஒரு சிக்னல், அதற்கு மட்டும் அதை பார்ப்போம், ஏனைய காலங்களிலே அதற்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. பழமொழி கூட சொல்வார்கள், அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் சம்பந்தம் இல்லை என்று. உண்மையிலே அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் தான் சம்பந்தமே இருக்கிறது. அவர் சமூகத்தை குழப்பதற்காக வேண்டி தேவையற்ற விஷயங்கள் இன்றைக்கு சமூகத்தில் சொல்லி வைக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இது பாமர மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தவறு. அறிஞர்கள் மக்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு தவறு என்ன? எதிலே அவர்கள் தவறளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பிறை என்று வந்துவிட்டாலே அதை பற்றி பேசக்கூடியவர்கள், அதை பற்றி எழுதக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எங்கிருந்து தன்னுடைய ஆய்வுகளை அவர் ஆரம்பிக்கிறார்கள்? எடுத்த உடனே சொல்லுவார்கள், சூமூலியத்திகி வாசிரோலியத்திகி, பிறைவாத்து நீங்கள் நோன்பு வையுங்கள், பிறைவாத்து நீங்கள் நோன்பு வைத்து விடுங்கள். இந்த ஹதீஸில் தான் நம்முடைய ஆய்வில் அவர்கள் தோக்குகிறார்கள். இதை வைத்துதான் மக்களை குழப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்ப பிறை விஷயத்தில் இது மொத்தம்தான் இருக்கிறதா? இது அல்லாது எந்த தெளிய மார்க்கத்திலே சொல்லப்படவில்லையா? இஸ்லாத்தை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைனி லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னதி, நீங்கள் வழி தவறாமல் இருக்க வேண்டுமானால் நான் உங்களிடத்தில் இரண்டு விஷயங்களை விட்டுச் செல்கிறேன். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன், இன்னொன்று என்னுடைய சுன்னத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப முஸ்லிம்களை பொறுத்தவரையில இரண்டு இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்களாக இருந்தாலும் அதிலே முதன்மை ஆதாரம் இதுதான், திருமறை குர்ஆன். அதற்கு விளக்க உரையாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள். அப்ப சூமோல் ருய்யத்திஹி வஃப்திருல் ருய்யத்திஹி என்று பிறையை பற்றி மக்களிடத்திலே செய்தி சொல்லக்கூடியவர்கள் அதனுடைய மூல முதன்மை ஆதாரமாக இருக்கக்கூடிய குர்ஆனில் இதை பற்றி இல்லையா? அதை பற்றி ஆய்வுகளை மக்கள் மன்றத்தில் வைக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்ப தவறு எங்கே நடக்கிறது? ஆய்வை அவர்கள் முழுமையாக செய்யவில்லை. தாங்கள் முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த முடிவுகளுக்கு ஏற்றவாறு இருக்கிற ஆய்வுகளை வைக்கிறார்களே ஒழிய மார்க்கத்தை முழுமையான வடிவத்திலே அவர்கள் மக்கள் மத்தியிலே வைப்பதே இல்லை. அப்ப பிறையை பற்றி
பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? 2வது அத்தியாயத்தினுடைய 189 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யஸ்அலூனக அனில் அஹில்லதி குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ் வல் ஹஜ். நபியே, பிறைகளை பற்றி அந்த மக்கள் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. பிறை என்று சிங்கிளான வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தல. யஸ்அலூனக அனில் அஹில்லதி, பிறைகளை பற்றி அந்த மக்கள் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. ஏன் அல்லாஹ் இப்படி வார்த்தை போடுறான்? வானத்திலே தெரிகிற அந்த பிறை சந்திரன் இருக்கிறது, அந்த சந்திரனை பொறுத்தவரையில ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வடிவத்தில் அது காட்சி இருக்கிறது. சூரியனை போல ஒரே வடிவத்தில் அது இல்லை. சூரியனை பொறுத்தவரையில உதிக்கும் போது என்ன வடிவமோ அதுதான் அது உச்சியில் இருக்கிற நேரத்திலேயே, உச்சியில இருக்கும்போது என்ன வடிவமோ அதுதான் மறையக்கூடிய நேரத்திலேயே ஒரே வட்ட வடிவத்திலே அந்த சூரியன் இருக்கிறது. இதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலையான ஒரு வடிவம் சந்திரனுக்கு இல்லை. இன்றைக்கு ஒரு வடிவம், நாளைக்கு ஒரு வடிவம், நாளைய மறுதினம் ஒரு வடிவம், இப்படி நாளைக்கு நாள் அந்த வடிவம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் தெளிவுபடுத்துகிறான். பிறைகளை பற்றி அந்த மக்கள் உங்களிடத்தில் கேட்கிறாங்க. குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ் வல் ஹஜ். அந்த மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அது அவர்களுக்கு காலம் காட்டக்கூடியதாகவும் ஹஜ்ஜை அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்ப காலம் காட்டக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த காலம் என்பது யாருக்கு காட்டும்? இன்றைக்கு என்ன காட்டிக் கொண்டிருக்கிறது? 3 ஊருக்கு 3 விதமாக இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. இது சந்திரனுடைய தவறல்ல, அதை படைத்த அல்லாஹ்வுடைய தவறல்ல, ஆய்வு செய்தவர்களுடைய கோளாறு. எப்படி ஆனது? இன்றைக்கு ஷவ்வாலுடைய முதல் நாள் ஒரு சாராருக்கு வெள்ளிக்கிழமை, அதே ஷவ்வாலுடைய முதல் நாள் ஒரு சாராருக்கு சனிக்கிழமை, அதே ஷவ்வாலுடைய முதல் நாள் ஒரு சாராருக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த உலகம் ஒரு நாளை அடைவதில் 24 மணி நேரம் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் 24 மணி நேரம் கழிந்து விட்டால் தேதியை கிழிக்கிறோமா இல்லையா? எப்படி கிழிக்கிறோம்? ஒரே பக்கத்தில் 2 விஷயம் இருக்கிறது. டேட்டையும் கிழிக்கிறோம், கிழமையும் கிழிக்கிறோம் இல்லையா? இந்த உலகத்துல நீதி என்ன? தேதியை கிழிச்சு ஒரு பேப்பர் தூக்கி வீசுனீங்கன்னா அது 2 விஷயத்தை வீசுறீங்க. நீங்க ஒண்ணு டேட்டை வீசுவீங்க. உதாரணமாக இன்றைக்கு என்ன டேட்டு? 18ஆம் தேதி. நாளை காலை நீங்கள் காலண்டரை கிழித்தால் 18ஆம் தேதியை கிழிப்பீங்க, ஞாயிற்றுக்கிழமையை கிழிப்பீங்க. 19ஆம் தேதி வரும், திங்கட்கிழமை வரும். ஆனால் இஸ்லாமிய மக்களிடத்தில் இருக்கிற ஒரு அதிசயமான உண்மை என்ன தெரியுமா? டேட்டை கிழிக்கிறார், கிழமை மட்டும் மாறிக்கொண்டே இருக்கிறது, தேதி அங்கே நின்று கொண்டிருக்கிறது. ஒரு சாரார் கிழிக்கிற டேட் எப்படி கிழியுது? ரமலானுடைய முதல் நாளை கிழிக்கிறார், டேட் எங்க வருது? ரமலானுடைய ஷவ்வாலுடைய முதல் நாள், ஷவ்வாலுடைய 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, டேட்டை கிழிச்சாச்சு. மறுநாள் சனிக்கிழமை ஆகிவிடுகிறது, ஆனாலும் தேதி 1லே இருக்கிறது. இன்னொரு சாரார் கிழிக்கிற டேட்டை ஞாயிற்றுக்கிழமையாக மாறிவிடுகிறது, தேதி மட்டும் 1லே இருக்கிறது. இது எப்படி சாத்தியமானது? அப்ப ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் இருக்கிறதா? இப்படி ஒரு ஏற்பாட்டை உலகத்திற்கு அளித்தால் உலகத்தில் உள்ள மக்கள் இஸ்லாத்தை எப்படி பார்ப்பார்கள்? வல்லதி அரசல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அல்லாஹ் தஆலா ஒரு தூதரை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். எப்படிப்பட்ட தூதர்? சத்தியத்தையும் நேரான மார்க்கத்தையும் கையிலே வைத்திருக்கிற தூதரை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கொள்கைகளையும் அந்த தீன் எங்கெடுக்கும் என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட தீனை கையில வைத்திருக்கிறோம், உலகத்துக்கே தீன் என்று சொல்கிறோம். 22 மணி நேரம் ஆகிறது ஒரு டேட் மாறுவதற்கு. இந்த கான்செப்ட் உலகத்துக்கு சொன்னால் எப்படி இந்த தீன் உலகத்தை வென்றெடுக்கும்? சிந்திக்கலாம், கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியான பிரச்சனை எங்கு ஏற்பட்டது? பிரச்சனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்ல, பிரச்சனை அறிஞருடைய ஆய்வில் ஏற்பட்ட கோளாறு. அப்படியானால் இந்த நிலையை மாற்றுவதற்கு என்ன வழி? முழுமையான ஆய்வு செய்ய வேண்டும். திருமறை குர்ஆனையும் அதற்கு உதவியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மணிகளையும் இணைத்து நீங்கள் ஆய்வு செய்தால் இந்த பிரச்சனை ஒரு நொடியிலே தீர்ந்துவிடும். எவர்களுக்கு சாதகமாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வது, பாதகமாக இருக்க அதை விட்டுவிட்டால் அதை ஏற்பட்ட பிரச்சனை இது பிரச்சனை. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அது காலம் காட்டக்கூடியது. என்ன வார்த்தை அல்லாஹ் போகிறான்? மவாகீத்து லின்னாஸ், அது மனிதர்களுக்கு காலம் காட்டும். பாம்பேக்காரனுக்கு தனியா, கோயம்புத்தூருக்கு தனியா, சென்னைக்கு தனியா, லண்டனுக்கு தனியா, இப்படி காலம் காட்டாது. குர்ஆன் அல்லாஹ் போடுற வார்த்தை அன்னாஸ். குர்ஆனை
புரட்டி பாருங்க. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இந்த குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டும்? மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்டும். அல்லாஹ் தஆலா போற ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. நாஸ் என்ற பதத்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். அது குறிப்பிட்ட சாராருக்குள்ள வார்த்தை அல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குள்ள வார்த்தை. 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம், அதனை புரட்டி பாருங்கள். வல்லதி ஜஅல ஷம்ஸ ரியாஹன் வல் கமர நூரன் வ கத்தரஹு மனாசில லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிஸாப மா ஹலகல்லாஹு ذلك இல்லா பில் ஹக்கி யுஃபஸ்ஸிலு ஆயாத்தி லிகௌமி யஅலமூன். சூரியனை பிரகாசிக்கக்கூடியதாகவும் சந்திரனை ஒளியுள்ளதாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். சந்திரனுக்கு மாறி மாறி வரக்கூடிய அந்த மனுஷர்களை படித்தரங்களை ஏன் ஏற்படுத்தினான் என்றால் ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. சந்திரனுக்கு அந்த மாறி மாறி வரக்கூடிய அந்த மனுஷன் இருக்குது, அதை ஏன் எல்லாம் கொடுத்திருக்கான்? எதற்காக வேண்டி? ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு ஆண்டுகள் நல்லா சொல்றான். அந்த இடத்துல சந்திரனுடைய சுழற்சி அது ஏன் நான் கொடுத்திருக்கிறேன்? பல ஆண்டுகளுடைய எண்ணிக்கையை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. இன்னைக்கு மாசத்தை அறிய முடியாது. இவர்கள் சொல்ற ஆய்வை வைத்து பார்த்தா ஒரு மாசத்தை விட்டு அடுத்த மாசம் தாண்ட முடியாது. எங்கே ஆண்டுகளுக்கு போவது சாத்தியமற்ற ஒன்று. அப்ப ஹதீஸ் என்ன செய்யறது? ஹதீஸ் இருப்பது உண்மை. ஹதீஸை நான் மறுக்கவே இல்லை. இப்படி சொன்ன உடனே இவர்கள் ஹதீஸை மறுக்கிறார்கள், யூதனுடைய வழியை பின்பற்றுகிறார்கள். யார் பின்பற்றுவது? என்ன சொல்கிறோம் என்பதை யோசித்துதான் சொல்கிறார்களா அல்லது யோசிக்காமலே சொல்கிறார்களா? நமக்கு தெரியவில்லை. எது யூதனுடைய வழிமுறை, எது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை? இது யூதனுடைய வழிமுறையா? குர்ஆனையும் ஹதீஸையும் இணைத்து பார்த்து ஒரு முடிவுக்கு வருவது யூதனை பின்பற்றுவதாக அமையுமா? ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை மறுப்பதால் யூதனுடைய வழிமுறை. தெரிந்து கொள்ளுங்கள். யூதரை பற்றி அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன? அந்த அகலே கிதாபுகள் வேதம் வழங்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு எது சாதகமானதோ அதை எடுத்துக் கொள்வார்கள், எது அவர்களுக்கு பாதகமாக இருக்குமோ அதை விட்டு விடுவார்கள். அது யூதனுடைய வழிமுறை. நாம ரெண்டை சேர்க்கிறோம் சொல்றோம். குர்ஆனுடைய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொன்மொழிகள் இரண்டையும் நீங்கள் சேர்க்கிற முடிவுக்கு வாருங்கள். இதுதான் நான் சொல்லக்கூடிய வார்த்தை. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. அப்படியானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதற்கு என்ன வழி? அந்த ஒரு ஹதீஸ் மட்டுமே இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட்டு பல ஹதீஸ்கள் இருக்கிறது. அது எல்லாத்தையும் சேர்த்துதானே ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா? பார்ப்பது மட்டும் என்றால் எல்லாரும் பார்க்கணுமா? அந்த கேள்வி கேட்டால் அதற்கு பதில் இல்லை. பார்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள், அதுதான் நபிவழி என்று சொல்கிறீர்கள். அப்ப எல்லாரும் பார்க்க வேண்டுமா? அது தேவையில்லை. அப்ப அதுக்கு என்ன ஆதாரம்? பார்த்து வந்த தகவலை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க. அவ பார்த்து வந்த தகவலை ஏற்றுக்கொண்டாங்க. பார்க்க வேண்டும் என்று ஹதீஸ் என்ன ஆகிவிட்டது? அப்ப எல்லாத்தையும் சேர்த்துதான் ஒரு மூமின் ஒரு முடிவுக்கு வரணுங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து வையுங்கள், பார்த்து விடுங்கள் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர், பார்த்து வந்த தகவலை ஏற்றுக்கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது ஒன்றையும் சொன்னாங்க. மூணாவது ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. எப்படி? தன்னுடைய இயலாமையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். என்ன சொன்னாங்க? இன்னா உம்மத்துன் உம்மியத்துன், நாம உம்மி சமுதாயமாக இருக்கிறோம். நமக்கு என்ன தெரியாது? எழுத தெரியாது, நமக்கு கணக்கு தெரியாது. இந்த நஹ்சு என்ற வார்த்தையை இன்றைக்கு தவறாக மொழியாக்கம் செய்யக்கூடிய நபர்களை பார்க்கிறோம். வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு விளையாடுகிறார்கள். இந்த ஹிசாப் என்ற வார்த்தைக்கு எண்ணிக்கை என்ற அர்த்தம் தான் இருக்கிறது, விண்ணியல் கணக்கு என்ற அர்த்தமே கிடையாது என்று வார்த்தைகளை பிடித்து விளையாடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக விளங்கணும். அகராதியின் அடிப்படையில் சில வார்த்தைகளுக்கு ஒரு பொருள் இருக்கும். நடைமுறையிலே அந்த வார்த்தைகள் வேறு விதமாக பயன்படுத்தப்படும். நடைமுறையில வேறு விதமாக பயன்படுத்தப்படும். ஒரு வார்த்தைகளுக்கு பல பொருள் இருக்கும். இதுவெல்லாம் ஒரு மொழி வழக்கிலே உள்ள விஷயம். அந்த வார்த்தைகளை மட்டுமே பிடித்துக் கொண்டு விளையாடினால் நிறைய விஷயங்களுக்கு விளக்கமே சொல்லாம போயிடும். நம்ம வார்த்தைக்குள்ள நுழைஞ்சு விளக்கக்கூடிய அளவுக்கு அவகாசம் இல்லை. நான் அந்த வார்த்தைக்குள்ள போகவும் இல்லை. என்ன வேண்டுமானாலும் அவர்கள் அதற்கு மொழியாக்க வைக்கட்டும்.
மொழியாக கொடுக்கிறாங்க? எண்ணிக்கை என்ற மொழியாக்கம். எண்ணிக்கை என்ற மொழியாக்கத்தை கொடுக்கக்கூடிய நபர்களை இன்றைக்கு பார்க்கிறோம். அவர்களை பார்த்து நாம கேட்கிற கேள்வி ஒன்றுதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் பேசுவார்களா? இல்லாத ஒன்றை உதாரணத்திற்காக வேண்டியாவது சொல்வார்களா? ஏன் நபிகளுடைய வாழ்க்கை பார்க்கிறோம், விளையாட்டுக்காக வேண்டி கூட அவர்கள் பொய் பேசியதில்லை. ஹதீஸ்ல பார்க்கிறோம். அவர் உதாரணத்திற்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் பேசியதில்லை. என்ன மொழியாக கொடுக்கிறாங்க? நமக்கு எழுத தெரியாது, நமக்கு எண்ணிக்கையும் தெரியாது. அந்த சமுதாயத்திற்கு என்ன தெரியாதா? ஆனா அந்த ஹதீஸுடைய பிற்பகுதி என்ன இருக்குது? வேற ஒரு ஆய்வு விட்டுருங்க. அந்த ஹதீஸுடைய பிற்பகுதி என்ன சொல்லுது? இன்ன உம்மத்துன் உம்மியத்துன் லா நக்துபு வலா நஹ்சுபு அஸ்ஸஹர் ஹாக்கதா வஹாக்கதா. இது நபியா தொடர்ந்து சொல்றாங்க. என்ன செஞ்சாங்க? அஸ்ஸஹர் ஹாக்கதா, கையை காமிக்கிறாங்க. மாதம் என்பது இப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? 1 2 ஒரு விரலை மடக்கி கொண்டு 3. அப்ப முதல்ல காமிச்சது 10, இரண்டாவது காமிச்சது 20, மூணாவது 1 மடக்கி காமிக்கிறாங்க 9. அப்ப 29 இருக்கும். 1 2 3. இது எண்ணிக்கையா இல்லையா? 10 விரலை காமிச்சா 10 என்பது எண்ணிக்கையா இல்லையா? அந்த 10 விரலை காமிச்சு திரும்ப 10 காமிச்சா 10 20 என்பது எண்ணிக்கையா இல்லையா? எண்ணிக்கையே தெரியாத ஒரு சமூகத்தில் போய் நின்று கொண்டு 10 20 30 சொல்வார்கள். அப்ப ஹதீஸுடைய பிற்பகுதியை சொல்லுது நீங்கள் செய்யக்கூடிய மொழியாக்கம் தவறு. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எண்ணிக்கையில் இருந்தாங்க? கால்குலேஷன். பத்ர் போர் நடக்கிறது. பத்ர் போர் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் எதிரிகள் எத்தனை நபர் இருப்பாங்க கணக்கு போட நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சிறுவர்களை அழைச்சி வர்றாங்க. அந்த 2 சிறுவர்களை கூட்டு வந்து என்ன கேள்வி கேட்கிறாங்க? எதிரிகள் படையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு கேட்கல. என்ன கேட்டாங்க? ஒரு நாளைக்கு உணவுக்காக வேண்டி எத்தனை ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது? உடனே அந்த சிறுவர் சொல்றாங்க 9 அல்லது 10. ஒரு நாளைக்கு உணவுக்காக வேண்டி 9 ஒட்டகம் அல்லது 10 ஒட்டகம் அறுக்கப்படுது. அப்புறம் சில கணக்கு போடுறாங்க, ஒரு ஒட்டகத்தில் 100 பேர். அப்ப 9 ஒட்டகம் அறுக்கு அல்லது 10 அறுக்கப்பட்டா 900 4000 பேர் இருப்பாங்க. இந்த கணக்கு ரசூலா போடலையா? அப்ப ரசூலா என்ன தெரியலையா? தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல சொன்னார்களே. இந்த தஸ்பீஹை சொல்லாத ஒரு சஹாபியை காமிங்க. எதுல என்ன கை விரல் என்னாங்க? எண்ணிக்கை தெரியாத சமூகம் எப்படி என்ன முடியும் கையில? ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமாக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெறுகிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. என்ன தெரியாமையா? எத்தனை விஷயங்கள் வேணும். அவன் என்ன தெரியாது என்று நாக்கூசாமல் இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டிய மொழியாக்கம் செய்கிறீர்களா? அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு போட்ட வார்த்தை என்ன? குர்ஆனிலே பதில் இருக்கிறது.